வாமா. அக்கா, மாமா என்னாச்சு அக்காவுக்கு? பவித்ரா என்ன ஆச்சு? தெரியல சித்தி, அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நம்மள டாக்டர் கிட்ட உடனே போன் பண்ண சொல்லிட்டோம். அதான் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. டாக்டர், அக்காவுக்கு என்னாச்சு? அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்ம வெளியே போய் பேசலாமா? பவித்ரா பாத்துக்கோ. என்னாச்சு டாக்டர்? எனிதிங் சீரியஸ்? எஸ், of course. It is a serious issue. இப்போ ரீசெண்டா அவங்க மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்துச்சா? ஆமா டாக்டர். ஏன், என்னாச்சு? அவங்க அதையே நினைச்சு சரியா சாப்பிடாம தூங்காம இருந்திருக்காங்க. இட் இஸ் a high depressive stage. என்னைக்கு கௌதம் எங்க குடும்பத்தை மதிக்காம உதறி தள்ளிட்டு போனாலும் அன்னையிலிருந்தே இவ சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அவன் எடுத்துட்டு போயிட்டான். இப்ப எங்க லீலாவதியோட நிம்மதியையும் பறிச்சுக்கிட்டான். அவங்க இப்படியே இருந்தா நிலைமை இன்னும் மோசமாயிடும். என்ன சொல்றீங்க டாக்டர்? நீங்க தான் இனிமே அவங்கள கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். மெடிசன்ஸ் மட்டுமே அவங்கள கியூர் பண்ணாது. வேற எந்த சம்பவங்களும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாம பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர், நான் வரேன். பவித்ரா, ஜூஸ் எடுத்துட்டு வா. அக்கா, ஒரு வாட்டி வேணும்னா நம்ம கௌதம் கிட்ட. வேண்டாம் நம்மள. மெதுவா பாத்து. நான் நல்லாதான் இருக்கேன். இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். கௌதம் பத்தின பேச்சையே எடுக்க வேண்டாம் நம்மள. அவனை பத்தி நினைக்க கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என்ன பண்றது, பெத்த வயிறு பொறுக்க மாட்டேங்குது. அண்ணாமலை, நாம ஏன் வருணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது?